she's an online student only. So she asked me, ma'am, இது உங்க வீட்லயான்னு கேட்டாங்க. No, I said, no, no, this is in a place called Erumad. எருமாடு அப்படிங்கிற பிளேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது. அவங்க நினைச்சிருக்காங்க இது என் வீடுன்னு நினைச்சிருக்காங்க போல. ஸோ ஐ செட் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன் இந்த போட்டோ. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ டோட்டலி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்க நேம்ஸ் சொல்லுங்கடா ஒவ்வொருத்தர். ஃபர்ஸ்ட் வாட்ஸ் யுவர் நேம் டா? Shruti ma'am. Shruti, which class you studying in? 6th. 6th standard. Very good. Okay, next. Vismaya. Vismaya, which class? 7th. Okay, Shruti 6th, Vismaya 7th. அடுத்தது, yes? Babita. Babita, which class are you? 9th. Okay. Next. Sandra. Sandra, which class da? 10th. 10th. Sure. Okay. Last one? Adira, which class? 10th. Okay. 12th. Okay. அப்போ ஸ்ருதி, பபிதா, சாந்திரா, ஆதிரா, செகண்ட் ஒன் என்ன கண்ணா பேர் மறந்துட்டேன். விஸ்மயா. ஓகே. அப்ப ஸ்ருதி, விஸ்மயா, பபிதா, சாந்திரா, ஆதிரா. ஓகே. ஒரு ஆள் 6th, 7th, என்ன கிளாஸ்? 9th. பபிதா 9th. ஓகே. அப்புறம் 10th, 12th. ஓகே. அப்ப இதுல நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இல்ல 6th இல்ல 5th ல இருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருக்கீங்க. ஆனா இந்த டாபிக் வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சூட்டபிளான ஒரு டாபிக் தான். இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் என்னதுன்னா குவான்டிட்டிஸ். ஓகே, வி ஆர் கோயிங் டு லேர்ன் குவான்டிட்டிஸ். ஸோ இன் பிட்வீன் நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணினேன்னா ஐயோ புரியலையே நினைச்சு நீங்க திங்க் பண்ண வேண்டாம். Okay, I will explain in Tamil also, don't worry. But you try to understand. Okay, when I am speaking in English, you try to understand what I am telling. Okay, fine. So, the topic that we are going to learn today is quantities. Quantities na என்னது? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? எதனோட ஒரு குவான்டிட்டி அளவு சொல்லுவோம் இல்லையா? அளவுகள். ஓகே. அப்ப குவான்டிட்டிஸ் அப்படின்னா வந்து அளவுகள். இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மில்க் வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு நான் 1 லிட்டர் மில்க் வாங்குறேன் அப்படின்னா அந்த 1 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட். அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறேன். நம்மலாம் டெய்லி வாட்டர் தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், ஐ ட்ரிங்க் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன் இல்லையா? 2 liters water. அப்போ ஆல்ரெடி 8 கிளாஸஸ்னு சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு ட்ரிங்க் 8 glasses ஆஃப் வாட்டர் எவ்ரி டே அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கிளாஸஸ்னா 4 கிளாஸஸ்னா 1 லிட்டர். பெரிய கிளாஸ்ல 4 கிளாஸஸ்னா 1 லிட்டர். அப்போ 8 கிளாஸஸ்னா 2 லிட்டர்ஸ். ஓகே. இப்போ வாட்டர் வந்து 2 லிட்டர்ஸ் இல்லை மில்க் வந்து 1 லிட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது குவான்டிட்டி வந்து இங்க நமக்கு தெரியுது. 1 லிட்டர், 2 லிட்டர்ஸ், 2.5 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ் அப்படின்னு தெரியுது. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? இந்த வாட்டர், மில்க் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா நம்மளால? அதாவது எண்ண முடியுமா? எத்தனை மில்க் இருக்கு, எத்தனை வாட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள்னா நமக்கு கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ். ஆனா இப்ப நான் வேற ஒன்று சொல்றேன். நான் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கினேன்னு நினைச்சுக்கோங்க. இமேஜின் தட் ஐ பாட் அ சாக்லேட் பாக்ஸ். நான் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கினேன் என் பர்த்டே. இப்போ நான் சாக்லேட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நான் வீட்ல கொண்டு வந்து எனக்கு அதுல எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி சாக்லேட்ஸ் ஆர் தேர் இன் த பாக்ஸ். ஸோ வாட் ஐம் டூயிங், ஐம் ஓப்பனிங் த பாக்ஸ் அண்ட் ஐம் கவுண்டிங் த சாக்லேட்ஸ் 1 by 1. 1, 2, 3 சாக்லேட்ஸ் கவுண்ட் பண்றேன். ஸோ இமேஜின் தட் தெர் ஆர் 50 சாக்லேட்ஸ் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல 50 சாக்லேட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அது வந்து எனக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கவுண்டபிள் நவுன். சாக்லேட் வந்து என்னது? கவுண்டபிள் நவுன். ஆனா எனக்கு அது வேற அர்த்தத்துல கூட எனக்கு இதோட குவான்டிட்டி பார்க்கலாம். வேற விதத்துல கூட பார்க்கலாம். எப்படின்னா சாக்லேட் கவுண்ட் பண்ணாம அந்த பாக்ஸோட அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு எனக்கு பார்க்கலாம் இல்லையா? அந்த பேக்கெட்டோட எவ்வளவு வெயிட் இருக்கு, இல்ல பாக்ஸோட எவ்வளவு வெயிட் இருக்கு. மேபி ஒரு சாக்லேட் பாக்ஸ்னா மேக்சிமம் ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 1/4 கிலோ சொல்லுவோம் இல்லையா? 1/4 கிலோ இருக்கும். ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும் ஒரு சாக்லேட் பாக்ஸ்னா. அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் வெயிட் இருக்காது. 50 சாக்லேட்ஸ் தானே. அப்போ அந்த மாதிரி
அப்போ சில திங்ஸை வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியும், சிலதை வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ கவுண்ட் பண்ண முடியற திங்ஸை நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ்ல சொல்றோம், கவுண்ட் பண்ண முடியாத திங்ஸை அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த கவுண்ட் பண்ண முடியறதையும் பண்ண முடியாததையும் ரெண்டு பேரையுமே நான் வந்து என்ன பண்றேன், வெய் பண்ணி பார்க்கறேன். மெஷின்ல வெய் பண்ணி பார்க்கறேன். இது எவ்வளோ லிட்டரு இல்லை எவ்வளோ கிலோ. லிக்விட்ஸ் ஆனா லிட்டர்லன்னு சொல்லுவோம், சாலிட்ஸ் ஆனா கட்டியான விஷயங்கள், சாலிடானா நம்ம என்ன சொல்லுவோம், அதை வெயிட்ல கிலோ, கேஜி, கிராம் அப்படியெல்லாம் சொல்லுவோம், கிலோகிராம், கிராம் சொல்லுவோம். லிக்விட்ஸ் ஆனா லிட்டர், மில்லி லிட்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ வாட்டர், மில்க், ஆயில் எல்லாம் லிட்டர்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். சரி, இப்போ கீ, நெய், நெய் கூட லிட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து சில விஷயங்கள் கவுண்ட் பண்ண முடியும், சில விஷயங்களை கவுண்ட் பண்ண முடியாது. ஆனா எல்லாத்தையுமே நமக்கு வெய் பண்ண முடியும். வெய் பண்றதுன்னா அளந்து பார்ப்போம் இல்லையா, அளக்க முடியும் நம்மளால. அப்போ இந்த அளக்கிறது, கவுண்ட் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் நிக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சைடுல நிக்கட்டும். நான் வந்து இப்ப வெய் பண்ணவும் போறது இல்ல, கவுண்டும் பண்ண போறது இல்ல. வெய் பண்ணவும் போறது இல்ல, கவுண்டும் பண்ண போறது இல்ல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, சில கொஞ்சமா இருக்கு, சில விஷயங்கள் கொஞ்சமா இருக்கு, நிறைய இருக்கு, தேவைக்கு இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அண்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸ்னா அளவுகள். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் வெயிட் போட்டு தூக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் வாட்டர் இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் ஆயில் இருக்கு, கொஞ்சம் சுகர் இருக்கு, இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்லலாம், இந்த இந்த நம்ம இன்னைக்கு படிக்க போற சில குவான்டிஃபையர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு சொல்ல முடியும். ஓகே, அதுதான் குவான்டிட்டிஸ் அப்படிங்கறத இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் ஆர் குவான்டிட்டிஸ் அதுதான் பார்க்க போறோம். Quantities are measurements used to measure a substance. இப்போ குவான்டிட்டிஸ்னா என்னது, குவான்டிட்டிஸ்னா வந்து மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் என்னது, அளவுகள். குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு மெஷர் a substance. ஒரு சப்ஸ்டன்ஸை, ஒரு பொருளை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றவங்க தான் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு மெஷர் a substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்னா ஒரு பொருள், அந்த பொருளை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றவங்க தான் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மளை சுத்தி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு, நிறைய சப்ஸ்டன்சஸும் இருக்கு. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் டு மெஷர் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். இப்போ என்ன சொல்றோம், சப்ஸ்டன்சஸ் வந்து மறுபடியும் டூ டைப்ஸ்ல இருக்கு. சப்ஸ்டன்சஸ் கேன் பி கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள். கவுண்டபிளாவும் இருக்கலாம், அன்கவுண்டபிளாவும் இருக்கலாம். கவுண்டபிளுக்கும் அன்கவுண்டபிளுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா, தெரியும் இல்லையா. கவுண்டபிள்னா those that we can count, uncountable na those that we cannot count. Okay, இப்போ countable nouns can be counted, uncountable nouns are those that cannot be counted. இன்னைக்கு நம்ம படிக்க போற குவான்டிஃபையர்ஸ் எதெல்லாம், ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிற வேர்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட்ஸ் தான் வந்து அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கு. சம், few, a few, little, a little, lots of, a lot of, much, more and many. இப்போ டோட்டலி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு, 10 வேர்ட்ஸ் படிக்க போகணும். இதெல்லாம் சம், ஃபியூ, ஏ ஃபியூ, லிட்டில், ஏ லிட்டில், லாட்ஸ் ஆஃப், எ லாட் ஆஃப், மச், மோர், மெனி. நீங்களும் என் கூட வேணா சொல்லி பாருங்க. சம் அந்த லாஸ்ட் லைன்ல இருக்கு. சம், ஃபியூ, ஏ ஃபியூ, லிட்டில், ஏ லிட்டில், லாட்ஸ் ஆஃப், a lot of, much, more, many. ஓகே, அப்போ இதுல இந்த லாட்ஸ் ஆஃப் கூட இன்னொன்னு சொல்றோம் இல்லையா, a lot of அப்படின்னு. அது இந்த ஸ்கிரீன்ல இதுல இல்ல, ஏன்னா நான் அது வந்து ரெண்டும் ஒரே மீனிங் தான், அதனால நான் அதை இன்க்ளூட் பண்ணல. நம்ம டீடைல்டா பார்க்கும்போது a lot of படிப்போம், லாட்ஸ் ஆஃப் படிப்போம். ஓகே, அப்ப டோட்டலா எவ்வளவு வேர்ட்ஸ் வந்தது பாத்தீங்களா, சம், ஃபியூ, a few, little, a little, 5 ஆச்சு. Lots of, a lot of, much, more, many. So 5 plus 5? 10 quantifiers பார்க்க போறோம். ஓகே, அப்ப இந்த quantifiers எல்லாம் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இதுதான் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து சம்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான், ஈஸி சாப்டர். ஓகே, இப்போ சம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு தானே சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப sum எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். Sum is used to show the quantity of countable and uncountable nouns. Sum வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்,
கவுண்டபிள் நவுன்ஸோட குவான்டிட்டி காமிக்கவும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ஃப்ரெண்ட்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? uncountable. டா ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமே, நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Uncountable. கவுண்டபிள். அன்கவுண்டபிள்னா கவுண்ட் பண்ண முடியாதது. கவுண்டபிள். ஓகே, அன்கவுண்டபிள்னா என்னது? எண்ண முடியாதது. இப்ப வாட்டர், ஆயில் இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு ஆயில் இருக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? No, ma'am. எண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப எவ்வளவு சுகர் இருக்கு? சுகர்னா என்னது? சர்க்கரை. பஞ்சசாரை சொல்லுவோம் மலையாளத்துல, சர்க்கரை. எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொன்றா எடுத்து எண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அது வந்து நம்ம அன்கவுண்டபிள் சொல்லுவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கவுண்ட் பண்ணலாம். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு 15 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கவுண்ட் பண்ண முடியும். அப்போ சம் அப்படிங்கிற வேர்டை வந்து நமக்கு கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த சம் கரெக்டா நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் பார்க்கலாம். Sum is used when there are more than one, but the exact quantity is unknown. Sum எங்க யூஸ் பண்றோம்? ஒண்ணுக்கு மேல இருக்கு, more than one, but the exact quantity is unknown. அப்போ exact quantity தெரியாது, unknown இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு மேல இருக்கு, more than one, ஆனா exact quantity தெரியாது. இந்த மாதிரி கேசஸ்ல தான் நம்ம sum யூஸ் பண்றோம். And it is used to show the smaller quantity of some substance. ஏதோ ஒரு substanceனா ஒரு திங்கோட ஸ்மாலர் குவான்டிட்டி, சின்ன ஒரு அளவு காமிக்கிறதுக்கு தான் இந்த சம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. There are some buildings on the road. There are some buildings on the road. இப்போ buildings அப்படிங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Uncountable. ஒண்ணும் கேட்கல, நீங்க அந்த வண்டி போன சவுண்ட்ல எதுவுமே கேட்கல. சொல்லுங்க. பில்டிங்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? பில்டிங்ஸ் கவுண்டபிள். பில்டிங்ஸ் வந்து கவுண்டபிள், நமக்கு எண்ண முடியும், எவ்வளவு பில்டிங்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. there is some water in the can. வாட்டர் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Uncountable. எஸ், வாட்டர் வந்து அன்கவுண்டபிள். ஓகே, ஆனா நான் வந்து கவுண்டபிள் நவுன் கூடயும் சம் யூஸ் பண்றேன், அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் சம் யூஸ் பண்றேன். அப்ப சம் வந்து எனக்கு ரெண்டு டைப், கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம். இதுதான் சம் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நோட் எடுத்து ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இந்த 3 பாயிண்ட்ஸ் குவான்டிஃபயர்ஸ்னு முதல்ல ஹெட்டிங் கொடுங்க. ஓகே, இதுதான் ஹெட்டிங், குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸ்னு ஹெட்டிங் கொடுங்க. ஓகே, QUANTITIES, குவான்டிட்டிஸ். நான் இந்த வால்யூம்ல பேசினா போதுமாடா? உங்களுக்கு கேக்குறது இல்லையா? கொஞ்சம் என்ன தெரியல, ஒரே இதா இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா எடுத்தா காஃப் வருது. ஸோ இந்த வாய்ஸ்ல பேசுறேன். ஓகே, குவான்டிட்டிஸ் எழுதியாச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் இது எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, வாட் ஆர் குவான்டிட்டிஸ், அந்த கொஸ்டின் எழுதி இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் எழுதுங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் வேற, குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு மெஷர் எ சப்ஸ்டன்ஸ், அது வேற எழுதுங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் எழுதுங்க. ஓகே,
ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சம்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்கடா. ஒரு நிமிஷம்டா, அதுக்கு முன்னாடி சம்முக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் லைன் எழுதணும்டா. சாரி, இந்த லாஸ்ட் லைன் காப்பி பண்ணுங்க. சம் few, a few, little, a little, lots of, much more and many are the different quantifiers used in English. அது எழுதணும்டா, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. ம். லாஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் அதுதான். கம்ப்ளீட்டட். எஸ் மேம். எஸ், ஓகே. இப்போ நீங்க சம்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணலாம். ஓகே, சம் ஹெட்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒன், சம் இஸ் யூஸ்டு டு ஷோ த குவான்டிட்டி ஆஃப் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்குங்க, பரவாயில்ல. ஓகே, அதுக்கப்புறம் sum is used when there are more than one but the exact quantity is unknown. It is used to show the smaller quantity of some substance. அது வேற எழுதிட்டு examples 1 2 காப்பி பண்ணுங்க. ஓகே, யா. மேம் அது ஃபுல்லா எழுதுங்க மேம். ஆமாண்டா, ஃபுல்லா எழுதுங்க. 3 பாயிண்ட்ஸ் தானே, அது ஃபுல்லா எழுதுங்க. வித் எக்ஸாம்பிள்ஸும் வேணும், ஏன்னா எக்ஸாம்பிள் இல்லைன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்கும். அப்போ இதுல புரிஞ்சே எழுதுங்க. there are some buildings on the road அப்படிங்கும்போது ஓகே, ரோட்ல சில கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்கு. அப்ப இந்த பில்டிங்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ். ஏன்னா நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க, பில்டிங்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமே. ஒரு பில்டிங்ல ஒரு ரோட்ல எவ்வளவு பில்டிங்ஸ் இருக்குன்னா நம்ம நின்னு கவுண்ட் பண்ணணும், இல்ல சொல்லல. பட் இருந்தாலும் டைம் எடுத்தாலும் நமக்கு கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிள், there is some water in the can. இது வந்து டோட்டலி அன்கவுண்டபிள் நவுன். அப்ப அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் நமக்கு யூஸ் பண்ணலாம், கவுண்டபிள் நவுன் கூடயும் யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வேர்டு தான் வந்து சம்ங்கிறது. ஓகே,
காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா, நெக்ஸ்ட் ஒன் போலாம். இங்க எழுதுறதுனால உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நோட்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நீங்க குவிக்கா எழுதுறதுனால மேபி அவ்வளோ நீட்டா எழுத முடியாது. பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா எழுதும் போதே ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து ஸ்லோவா எழுதுவோம் நம்ம. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா ஃபாஸ்டா எழுதும்போது என்ன ஆகும்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது வீக் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்பீட் ரைட்டிங்லயே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா நீட்னஸ் கிடைக்கும். மெயினா என்ன பார்க்கணும்னா ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள். ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளா இருக்கணும். லெஜிபிலிட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு படிக்க முடியணும். ஓகே, எனக்கு ஒரு டாக்டர் இருந்தாரு. நான் வந்து சின்ன வயசுல நான் காமிச்சிட்டு இருந்த டாக்டர். அவர் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் எழுதுவாரு. இப்போ 3 டேஸ்க்கு மேல ஸ்கூலுக்கு போகலைன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு. 3 நாளைக்கு மேல லீவ் போட்டா டாக்டர் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்னாச்சு, இந்த டாக்டர் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் எழுதுவாரு. ஆனா அது என்ன எழுதியிருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் புரியும். வேற யாருக்குமே படிச்சா புரியாது. ஸோ அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாவே இருக்கல. லெஜிபிலிட்டி இல்ல அதுல. இப்ப என்னோட டீச்சர் கேட்டாங்க, அன்னபூர்ணி இது எப்படி படிக்கிறது ஒண்ணுமே புரியலையேன்னாங்க. நான் சொன்னேன், ஆமா டீச்சர் அப்படிதான் இருக்கும். அவர் எழுதினா யாருக்கும் புரியாது, அவருக்கு மட்டும்தான் புரியும். சோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு மத்தவங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். லெஜிபிலிட்டி இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரொம்ப நீட்டா இல்லைனாலும் பரவாயில்ல. Completed, ma'am. கம்ப்ளீட்டட். வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் பார்க்கலாமா? எஸ், அடுத்த குவான்டிஃபையர் வந்து ஃபியூ அண்ட் ஏ ஃபியூ. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 குவான்டிஃபையர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 5 குவான்டிஃபையர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நோட்ஸ் எழுதுறதுனால இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. எனிவேஸ் முடிஞ்சது கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூ அண்ட் ஏ ஃபியூ. ஃபியூ அப்படின்னா கொஞ்சம், ஏ ஃபியூ அப்படின்னாலும் கொஞ்சம். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன பெரிய வித்தியாசம், என்ன ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு, சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏ ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா ஃபியூ அப்படிங்கிறது அப்படி இல்ல, ரொம்ப கம்மி இல்ல ரொம்ப கொஞ்சம். லிசன் பண்ணுங்கடா, ஏ ஃபியூ அண்ட் ஃபியூ ரெண்டு வேர்ட்ஸ். ஏ ஃபியூ அப்படின்னாலும் கொஞ்சம் தான், ஃபியூ அப்படின்னாலும் கொஞ்சம் தான். ஆனா ஏ ஃபியூ அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேர்டா எடுத்துக்கிறோம், ஃபியூவை வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டா எடுத்துக்கிறோம். எதனால அப்படின்னா அதுக்கு மீனிங் பார்த்தா உங்களுக்கு புரியும். See, both the words are used to show countable nouns. என்ன சொல்றாங்க, a few, few ரெண்டும் எந்த nouns கூட யூஸ் பண்றோம், countable nouns கூட யூஸ் பண்றோம். a few is used for smaller numbers. a few அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் a few அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். few is used for very smaller numbers. few வந்து எப்படி யூஸ் பண்றோம், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் few யூஸ் பண்றோம். அப்போ a fewனா கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ நீங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே, கம்மி தான், பட் ஓகே பரவாயில்ல. ஆனா வெரி வெரி லிட்டில் அப்படிங்கிறதுக்கு இல்ல வெரி ஃபியூ அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோ 2 ஸ்டூடெண்டோ இருந்தாங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ அந்த மாதிரினால நம்ம கிளாஸ் வைக்கிறது கிடையாது இல்லையா. 2 பேர்ல தான் இருக்கீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. அப்போ a few is used for smaller numbers, though small it is enough. ஆனா few is used for very smaller numbers. few வந்து ரொம்ப smaller numbersக்கு யூஸ் பண்றோம். அதனால a few is a positive word and few is a negative word. a few வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டா எடுக்கணும், few வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டா எடுக்கணும். இப்ப 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. There are a few students in the class. I have few books at home. அப்ப இதுல எங்க ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல நான் பாசிட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு சென்டென்ஸ்ல நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, there are a few students in the class, first one. Second example, I have few books at home. அப்ப
அப்ப இதுல ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவ். இதுல எது பாசிட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரீட் பண்ணுங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எது? ரீட் பண்ணுங்க. ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். ஏ ஃபியூன்னு இருந்தா பாசிட்டிவ், ஃபியூன்னு இருந்தா நெகட்டிவ். அப்ப இதுல எது பாசிட்டிவ்? ரீட் பண்ணுங்க, சத்தமா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க. ஸ்ருதி ரீட் பண்ணுடா பார்க்கலாம். ஸ்ருதி ரீட் பண்ணு. நீ தான் ஃப்ரண்ட்ல இருக்க, அப்ப உன்னோட சவுண்ட் நல்லா கேட்கும். ரீட் பண்ணு. சரி, எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணு. அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணு. There are a few students in the class. Very good. Second one. I have few books at home. Books. Few books. Book இல்ல, books. Plural. Okay. I have few books at home. சரி, இதுல வந்து எது பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு? பாசிட்டிவ்னா எது வரணும்? ஃபியூவா ஏ ஃபியூவா? Few. ஏ ஃபியூ. ஏ ஃபியூ வந்து பாசிட்டிவ் வேர்டு, ஃபியூ வந்து நெகட்டிவ் வேர்டு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? Positive. வெரி குட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவ், ஏன்னா அங்க ஏ ஃபியூன்னு இருக்கு. ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல ஏ இல்ல, ஃபியூன்னு மட்டும்தான் இருக்கு. அப்ப அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேயா? அப்ப இதை காப்பி பண்ணுங்க பார்க்கலாம். காப்பி பண்ணுங்க, வித் எக்ஸாம்பிள்ஸே காப்பி பண்ணுங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்க்கு போலாம். ஆஹா, எஸ், ஃபுல்லா தான் வேணும். ஃபுல்லா காப்பி பண்ணணும்டா, ஏன்னா இதுவே ஆல்ரெடி கம்மி இல்லையா? സ്പെഷ്യൽ മെനുവാ പഴുക്കുഴി ബീഫ് കറി. അതിനുള്ള ബീഫ് ഇവിടെ കത്തിച്ചോണ്ടിരിക്കുക. ഇത് നമ്മുടെ മന്നാട്ടുള്ള ഫിഷ് കട്ടന്റെ പ്രിപ്പറേഷൻ ആട്ടോ. ഇത് വേറെ സാധനങ്ങളൊക്കെ കാണിച്ചത്. ഇത് നമ്മുടെ സൂപ്പർ അച്ചപ്പം, ഇത് അവര് വിളയിച്ചത്, ഇത് നല്ല സൂപ്പർ മാങ്ങാച്ചാറ്, ഇത് ബീഫ് അച്ചാറ്, നാരങ്ങ അച്ചാറ്, മീൻ അച്ചാറ്, മത്തി അച്ചാറ്, ചാർട്ട് അച്ചാറ്. Both are there. But the word are used slow. Students, have you completed? Yes, ma'am. Yes, very good. Okay, so moving to the next one, little and a little. Okay, அப்போ குயிக்கா எழுதி முடிக்கிறீங்க. வெரி குட். லிட்டில் அண்ட் ஏ லிட்டில். இப்போ ஃபியூக்கும் ஏ ஃபியூக்கும் நம்ம என்ன பார்த்தோம்?
எந்த டைப் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சொன்னோம்? few, a few. கவுண்டபிள் நவுன்ஸா அன்கவுண்டபிள் நவுன்ஸா? நீங்க எழுதினது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். few and a few are used with கேக்குறது இல்ல. ஏண்டா எல்லாமே ஆப்போசிட்டா சொல்றீங்க. few, a few கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்றது. நீங்க எழுதினீங்களே கொஞ்சம் முன்னாடி ஏதோ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. few and a few are both the words are used to show countable nouns. ரெண்டுமே countable nouns கூட எழுதத்தான் யூஸ் பண்ண முடியும். அதுல a few வந்து ஒரு smaller number காமிக்கிறதுக்கு, few வந்து வெரி வெரி ஸ்மாலர் நம்பர் காமிக்கிறதுக்கு. ஓகே, அப்ப ரெண்டுமே நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா லிட்டில் வந்து அப்படி கிடையாது. லிட்டில் அண்ட் ஏ லிட்டிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா both the words are used to show uncountable nouns. லிட்டில் அண்ட் ஏ லிட்டில் are used with uncountable nouns. அப்புறம் அதே மாதிரி நம்ம எப்படி a few positive few negative சொன்னோம், அது மாதிரி a little is positive and little is negative. எதனால ரீசன் என்னது பார்க்கலாமா? a little is used to show a smaller quantity, but little is used when there is no much of something. அப்ப ரொம்ப லெஸ் குவாண்டிட்டி காமிக்கிறதுக்கு தான் லிட்டில் யூஸ் பண்றோம். அதனால லிட்டில் இஸ் a negative word and a little is a positive word. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸும் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எழுத வேண்டாம், நான் சொல்லிட்டு எழுதினா போதும். பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எழுத வேண்டாடா, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு எழுதலாம். Completed? On the first 4 points completed? No, ma'am. Okay, complete பண்ணுங்க. Okay. Yes, can we discuss the examples? Shall we discuss the examples? பார்க்கலாமா? Yes, ma'am.
இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. There is a little money left with me. There is a little money left with me. அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் மணி தான் இருக்கு. அப்போ மணி அப்படிங்கிறது வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம அதை அன்கவுண்டபிள் நவுனா தான் பார்க்கிறோம். மணி வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? யூசி யூசினா என்னது? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகே. அதே மாதிரி லிட்டில் ஆயில் இஸ் லெஃப்ட் இன் த கண்டெய்னர். கண்டெய்னர்னா அந்த ஜார். லிட்டில் ஆயில் ஆயில் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. அகெயின் அன்கவுண்டபிள் நவுன். அதனாலதான் லிட்டில் ஆயில் அப்படின்னு சொல்றோம். லிட்டில் ஆயில் இஸ் லெஃப்ட் இன் த கண்டெய்னர். லாஸ்ட் ஒன் பாருங்க. ஐ ஹாவ் லிட்டில் டைம் ஃபார் த எக்ஸாம். எக்ஸாம்க்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஐ ஹாவ் லிட்டில் டைம் ஃபார் த எக்ஸாம். அப்ப லிட்டில் டைம் டைம் அகெயின் அன்கவுண்டபிள் நவுன் ஆனதுனால தான் வந்து நம்ம லிட்டில் டைம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லிட்டில் மணி, ஏ லிட்டில் மணி, லிட்டில் ஆயில், லிட்டில் டைம் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணி, ஆயில், டைம் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ காப்பி பண்ணுங்க. ஓகே. Yes, ma'am. Okay, fine. Yes. So now moving to the next one, much and many. Okay. The next one the much and many பார்க்க போறோம். இந்த மணி இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்மாலர் குவான்டிட்டிஸ், லிட்டில், ஃபியூ இதெல்லாம் வந்து ஸ்மாலர் குவான்டிட்டிஸா இருந்தது. இனி நம்ம பார்க்க போறது வந்து மச் அண்ட் மெனி. இது வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டிஸை பத்தி சொல்றோம். ஓகே. ஸோ மச் அண்ட் மெனி சஜஸ்ட் அ லார்ஜ் குவான்டிட்டி. மச் மெனி வந்து ஒரு பெரிய குவான்டிட்டியை காமிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ மச் இஸ் யூஸ்ட் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் மெனி இஸ் யூஸ்ட் வித் கவுண்டபிள் நவுன்ஸ். இது இம்பார்ட்டன்ட்.
ஒண்ணு வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்றோம், இன்னொன்னு அன்கவுண்டபிள் கூட யூஸ் பண்றோம். இப்போ மச் எங்க யூஸ் பண்றோம்? மச் இஸ் used with uncountable nouns. Okay, and many is used with countable nouns. Many வந்து count பண்ற nouns கூட யூஸ் பண்றோம். Okay, and the muchக்கு manyக்கு என்ன யூஸ்? much and many suggest a large quantity. much manyயும் ஒரு large quantity காமிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றோம். அதுல important வந்து much is used with countable nouns and many is used with uncountable nouns. இதுதான் important. இப்போ மச்சுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. there is not much time for me. எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை. ஓகே, அது மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் மச் மணி டு பை அ ஹவுஸ். எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கெல்லாம் அவ்வளோ அமௌண்ட் மணி என்கிட்ட இல்லை. அப்போ மச் டைம், மச் மணி இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ மெனி வந்து இட் இஸ் யூஸ்டு வித் கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். கவுண்டபிள். அப்ப many friends. அது மாதிரி there are many buildings on the road. buildings கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். can count. அப்ப buildings, friends கூட எல்லாம் many. so countable nouns கூட எல்லாம் many யூஸ் பண்றோம். uncountable nouns கூட எல்லாம் என்ன யூஸ் பண்றோம்? Much. Much. Very good. Much is used with uncountable nouns and many is used with countable nouns. Okay, yes. இப்போ அதை காப்பி பண்ணிக்கீங்கடா. ஃபர்ஸ்ட் இது எழுதுக. much and many suggest a large quantity. ஓகே, அது கரெக்டா இருக்கு. நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்றேன். ஓகே, much and many suggest a large quantity. எப்பவுமே ஹையர் குவான்டிட்டி காமிக்க தான் much many நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, குயிக்கா காப்பி பண்ணுங்க. அதர் 3 வின்னர்ஸ்க்கு சொல்லியாச்சு. வெங்கடாதிரி மாமாவோடது நான் காண்டாக்ட் பண்ணிக்கல. என்னன்னா ஆனந்தன் சொன்னேன்ல, நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு. இப்ப நான் கூப்பிட்டு சொல்லணுமா செப்பரேட்டா? கொண்டாட 4 o'clock complete you have completed, please tell me. Okay, No, ma'am. okay, please make it fast. Okay,
Yes, ma'am, completed. Okay, completed. Okay, fine. So now finally we are going to learn about more. Okay. இப்போ லாஸ்ட் வந்து நம்ம மோர் பார்க்க போறோம். மோர் இப்போ எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோர் வந்து இட் இஸ் வெரி மச் லைக் சம் மாதிரி தான் மோர் வந்து. ஓகே. ஸோ மோர் இஸ் யூஸ் டு ஷோ தட் there is a And uncountable stuff. More is used to show that there is a greater quantity or amount of something. It is used with both countable and uncountable nouns. So more வந்து countable and uncountable ரெண்டு கூடயுமே யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம் நம்ம ரெண்டு பேர் கூட யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் யாரை படிச்சோம் நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிஃபையர் ஃபர்ஸ்ட் குவான்டிஃபையர் எதுவா இருந்தது சம் படிச்சோம். அப்ப சம் எப்படி நமக்கு ரெண்டு கவுண்டபிள் கூடயும் அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி மோர் வந்தும் நமக்கு வந்து கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம் அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம். So more is used to show that there is a greater quantity or amount of something. பெரிய amount quantity காமிக்கிறதுக்கு தான் more யூஸ் பண்றோம் and it is used with both countable and uncountable nouns. Countable nouns கூடயும் யூஸ் பண்ணலாம் uncountable nouns கூடயும் நமக்கு more யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க I am buying more cookies. Cookies அப்படின்னா என்னது பிஸ்கெட்ஸ். இப்போ I am buying more biscuits னு மீனிங். இப்போ பிஸ்கெட்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? Is it countable or uncountable? Countable nouns. Very good. Countable noun. Next one, we need more milk. Milk countable or uncountable? Uncountable nouns. It's an uncountable noun. Okay. I have more money with me. Money countable or uncountable? Countable nouns. Money வந்து see money count பண்ண முடியும். ஆனா இங்கிலீஷ்ல அது countable uncountable? Uncountable. அன்கவுண்டபிள். ஓகே. அது வந்து ஒரு ரூல் தனி ரூல் அப்படி இருக்கு. டைமும் மணியும் நமக்கு கவுண்ட் பண்ண முடியும் தான். ஓகே இல்ல சொல்லல. ஆனா கிராமர்ல நம்ம அவங்கள அன்கவுண்டபிள் நவுனா தான் படிக்கணும். ஓகே. அதனால தானே நம்ம மச் மணின்னு சொல்றோம் மெனி மணின்னு சொல்றோமா? இல்ல மச் மணி. அது மாதிரி மெனி டைம்னு சொல்ல மாட்டோம் மச் டைம்னு தான் சொல்லுவோம். மச் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அங்க என்ன ஆகுது மணி டைம் இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுனா மாறிடுறது. அப்போ இங்க I have more money with me. மணி வந்து uncountable. அப்போ I am buying more cookies. We need more milk. I have more money with me. இதெல்லாமே இப்ப என்னது மோர் வந்து கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆச்சு. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆச்சு. ஓகே. இப்ப மோர்னா என்னது எழுதுங்க. More is used to show a greater quantity or amount of something and it is used with both countable and uncountable nouns and அதனோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஒண்ணு பண்ணலாம் இப்ப எழுத வேண்டாம். நான் நெக்ஸ்ட் ஒண்ணு கூட இருக்கு அதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரே அடியா எழுதலாம். ஓகே. இப்போ மோர் கிளியர் ஆச்சா? ஓகே. இப்ப லாஸ்ட் வந்து லாட்ஸ் ஆஃப் ஆர் a lot of. இந்த லாட்ஸ் ஆஃப் ஆர் a lot of ரெண்டுக்குமே மீனிங் சேம் தான். பெரிய குவாண்டிட்டி காமிக்க தான் யூஸ் பண்றோம். அப்ப lots of or a lot of are used informally before countable and uncountable nouns. இதுவும் மறுபடியும் எப்படி countable nounsக்கும் uncountable nounsக்கும் கூட யூஸ் பண்றோம். to indicate that there is a large quantity of something. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு பெரிய குவாண்டிட்டி காமிக்க மோர் மாதிரியே ஒரு பெரிய குவாண்டிட்டி காமிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றோம். a lot ofனாலும் lots ofனாலும் ரெண்டுமே அதுக்கு தான் யூஸ் பண்றோம். lots of is used to show a large quantity of something. Okay. For example பாருங்க there are lots of buildings. Buildings count பண்ணலாம். அப்ப there are lots of buildings. நிறைய buildings இருக்கு. There was a lot of food. இல்லனா there were lots of food at the event. இப்போ ஈவென்ட்ல நிறைய ஃபுட் இருந்தது. அப்ப ஃபுட் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ஃபுட் அப்படிங்கிறது
uncountable. வெரி குட். ஃபுட் வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? வெரி குட். அப்ப அன்கவுண்டபிள் நவுன். அப்ப அதனால நமக்கு லாட்ஸ் ஆஃப் பரவாயில்ல, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து there is a lot of garbage in the bin. கார்பேஜ்னா என்னது? கார்பேஜ்னா வேஸ்ட். ஓகே, அப்போ நம்ம வந்து வேஸ்ட் வந்து டஸ்ட்பின்ல தானே போடுவோம் இல்லையா? there is a lot of garbage in the bin. கார்பேஜ் நமக்கு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு வேஸ்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. வெரி குட். அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? a lot of யூஸ் பண்றோம். அப்ப லாட்ஸ் ஆஃப் வந்து கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த மோர்ங்கிறதும் இந்த லாட்ஸ் ஆஃப் ஆர் a lot of அப்படிங்கிறதும் சேம் மீனிங் தான். ஓகே, அப்போ இதோட நம்மளோட குவான்டிஃபயர்ஸ் முடிஞ்சுது. ஓகே, இப்ப லாஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? கவுண்டபிள் நவுன்ஸோட அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கும் சில டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன் நான். இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ்னா சிங்குலராகவும் எழுதலாம், ப்ளூரலாகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் pen, pens, pencil, pencils, book, books, table, tables, chair, Chairs, phone, phones, bottle, bottles, ப்ளூரலாகவும் எழுதலாம், சிங்குலராகவும் எழுதலாம். ஓகே, ஆனா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னெல்லாம் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். water, ம், oil, ம், sugar, ம், salt, ம், ம், gold, gold, ஆ, silver, time, ம், timer, time, timer, money, time money. டைம் மணி. ஓகே, அப்ப என்னெல்லாம் சொல்றாங்க? டைமும் மணியும் அப்ப அன்கவுண்டபிள்ங்கிறது ஃபிக்ஸ் ஆச்சா? இப்ப மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆச்சா? ஓகே, இப்ப டைம் மணி எப்பவுமே அன்கவுண்டபிள் தான். ஓகே, கவுண்ட் பண்ண முடியும், ஆனாலும் வந்து அன்கவுண்டபிள் தான். அப்போ கவுண்டபிள் நவுன்ஸை நமக்கு சிங்குலர் ப்ளூரல்னு எழுதலாம், ஆனா அன்கவுண்டபிள் நவுன்ஸை நமக்கு அப்படி எழுத முடியாது. ஒரே ஃபார்ம்ல தான் எழுத முடியும். அவங்க எப்பவுமே சிங்குலர் தான். ஓகே, கவுண்டபிள் நவுன்ஸ் மாதிரி ப்ளூரல் ஆக முடியாது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எப்பவுமே சிங்குலர் தான். ஓகே, இப்ப நீங்க இந்த மோர் எழுதுங்கடா. மோர் முடிச்சு இதை எழுதலாம். எஸ், இப்ப மோர் காப்பி பண்ணுங்க. உங்களுக்கு 5 minutes டைம் இருக்கு, சீக்கிரமா காப்பி பண்ணுங்க. ஓகே, Coach. My குழப்படும். പ്രോഗ്രാം തുടങ്ങുന്നത് അല്ലെ? അതായത് 4:30 ആവുമ്പത്തേക്ക് എത്താം. 399. Completing math? No math. Stage 8 6
Students, have you completed? Yes. Okay. So yes, lots of for lot of இது கூட quick இதுல first point மட்டும் எழுதினா போதும். Okay. First point எழுதி first point and examples வேணும். இது வேண்டாம். இந்த second point வேண்டாம். ஏன்னா இது repeat பண்ணிட்டேன் already. இது repetition வந்தது. Okay. So first point எழுதி examples மட்டும் எழுதுங்க. Finished, ma'am. My coffee. Okay. Fine. Okay, students. So notes complete பண்ணியாச்சு. So did you understand the topic today? Yes, ma'am. Okay. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? இந்த டாபிக் நேம் என்னது? இந்த டாபிக் என்ன நேம்? Quantifiers. Quantifiers இல்லைன்னா quantities எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேயா? ஆல்ரைட். அப்ப நம்ம நெக்ஸ்ட் சண்டே ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஓகே. இப்ப 5 பேரும் நெக்ஸ்ட் சண்டேயும் வரணும். ஸ்ருதி, பபிதா, விஸ்மயா, சாந்திரா, அதிரா எல்லாரும் வரணும். ஓகே. Okay, ma'am. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் இனி அடுத்த மாசம் தான். Ma'am, next Sunday எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. What function? Marriage. Whose marriage? Marriage. யாரு கல்யாணம்? சாந்திராக்கா? யாருக்கு மேரேஜ்?
மேரேஜா? இல்ல வயசுக்கெல்லாம் வயசு கல்யாணமா? ஓ ஓ